ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தினமும் முட்டை சாப்பிட்றவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. இது டாக்டர் சொல்கிற ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி முட்டை சாப்பிட்டா அது கூட சாப்பிடக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்குது. அது என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம வேக வச்ச முட்டையை சாப்பிடும்போது இன்னும் ஜாக்கிரதையாக கவனிக்கணும். வேக வச்ச முட்டையை சாப்பிட்றதால எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற பொருட்களோடு சேர்ந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்குது. அப்படி சாப்பிடக்கூடாத பொருட்கள் என்னன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல எலுமிச்சம்பழம். இதை வேக வச்ச முட்டையோட கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. பெரும்பாலான பேர் வேக வச்ச முட்டையோட எலுமிச்சை சாறை சேர்த்து சாப்பிட்றாங்க. இது டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது. வேக வச்ச முட்டை எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிட்றதால நம்ம ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. இதை சாப்பிட்றதால ஹார்ட் அட்டாக் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிபி லோவாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா ஆரோக்கியம் கெட்டு போகுது. இன்னொரு பொருளை கூட வேக வச்ச முட்டையோட சாப்பிட்டா நிச்சயமா நல்லது இல்லை. அது என்னன்னா வாழைப்பழம் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி வேக வச்ச முட்டையோட சாப்பிட்டா அவ்வளவு கஷ்டம். வேக வச்ச முட்டை சாப்பிட்டா வாழைப்பழம் முக்கியமா சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா நம்ம வயிறு சம்பந்தமான வலிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கேஸ், அஜீரணம், வயிற்று வலி போன்ற வலிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால வேக வச்ச முட்டையை சாப்பிடும் போது வாழைப்பழத்தை நிச்சயமா சாப்பிடக்கூடாது. நம்ம ஜிம்முக்கு போனா அங்க இருக்கிற கோச் வேக வச்ச முட்டை இல்லாட்டி வாழைப்பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க. எதுக்குன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டையை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அது நம்ம சரீரத்தை ஃபிட்டா வச்சிருக்க உதவுது. அதனால இதை அதிகமா சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா ரெண்டையுமே ஒன்னா சாப்பிட சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் நீங்க சாப்பிடக்கூடாது. எதுக்குன்னா அதனால் வர்ற பரிணாமம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்ச முட்டையை சாப்பிடும்போது இதை மட்டும் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாதுன்னு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.